அப்படி யமதூதர்களை பார்த்து அவன் பயந்து போனதுனால நாராயணனை கூப்பிட்டதுக்கு, தன்னுடைய குழந்தைய கூப்பிட்டதுக்கு விஷ்ணு தூதர்கள் வந்தா இல்லையா? அப்போ அவன் நினைச்சுக்கிறான், நம்ம இவ்வளோ பாவியா இருந்தோம், இவ்வளோ பாவம் பண்ணோம், அப்படியுமே நம்மளுக்கு விஷ்ணு தூதரை அனுப்பியிருக்கான் பகவான். அப்போ நம்ம உண்மையாவே நம்ம அக்னி சாட்சியா கல்யாணம் பண்ணிட்ட ஒய்ஃபை விட்டுட்டோம் ஆத்துல. சமித்துகள், சுள்ளினா சமித்துகள், தினம் அவள்லாம் 5 வேளை அக்னி பூஜை பண்ணுவா ஆத்துல. அக்னி சந்தானம்னு சொல்லுவாத. அதுக்குதான் சமித்து எடுக்கிறதுக்கு தான் காட்டுக்கு வந்தான். இப்படி வழி தடுமாறி போயிட்டோமே அப்படின்னு சொல்லி மனசு வருத்தப்படுறான். வருத்தப்பட்டுட்டு பகவானை பார்த்து மனசார வருத்தப்பட்டு தன்னை மன்னிச்சிட சொல்லி வேண்டிக்கிறான். தன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறான் பகவான் கிட்ட. நான் இவ்வளோ பாவமா இருந்தாலும் நான் அந்த கடைசியில சொன்ன 3 வார்த்தைக்கோசரம் நீ எனக்கு விஷ்ணு தூதத்தை அனுப்பியிருக்கியே, அப்போ நான் எப்பவுமே ஒன்னதானே நினைச்சுட்டு இருக்கணும், உன் நாமத்தை தானே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான். பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்கிறான். அஜாமளன் கதையில 3 விஷயங்களை நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். வசந்த குலத்துல பிறந்தாலும் புத்தி தடுமாறி போகும், தப்பு பண்ணுவோம். எவ்வளவு படிச்சிருந்தாலும் அந்த படிப்பு மறந்து போயிடும். அடுத்தது, நம்ம தப்பு பண்ணினோங்கிறத ஆத்மார்த்தமா உணர்ந்து பகவான் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பாகவதா கிட்ட அபச்சாரப்பட்டா அடியேன் இன்னொரு நாளைக்கு விண்ணப்பிக்கிறேன். துர்வாசர் அம்பரீஷன் கதை. பாகவதா கிட்ட அபச்சாரப்பட்டா அவா கிட்டதான் மன்னிப்பு கேட்கணும். பகவான் கிட்ட அபச்சாரப்பட்டா அவங்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும். ஆத்மார்த்தமா அவன் மன்னிப்பு கேட்டான், அதனால அவனுக்கு மோட்சம் கிடைச்சது. நம்ம பண்றது எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசியில நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினைச்சோம்னா கிடைக்காது. அடிய நாளைக்கு 3 சர்ம ஸ்லோகங்கள் பகவான் அதுல என்ன சொல்றான், அதனுடைய அர்த்தங்கள் எல்லாத்தையுமே நம்ம அனுபவிக்கலாம். அப்ப நம்மளுக்கு தெரியும் பகவான் எப்படி அதை நம்மளுக்கு கொடுத்துருக்கான், நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத. அந்த சர்ம ஸ்லோகங்கள் பூர்வமா பண்ணா, நம்ம தப்பு பண்ணா கடைசியில நாராயணன் சொன்னா மோட்சம் கிடைச்சிரும்னு ஒரு சிலர்லாம் கிண்டலா சொல்வான். கிடையாது, அவன் நினைக்க விடமாட்டான். கடைசியில அந்த நாராயண நாமத்தை சொல்ல விடமாட்டான். அவன்தான் எல்லாத்துக்கும் காரணக்கர்த்தா. இதையே தேசிகர் வேற ஒரு விதமா சொல்றார். எப்படின்னா, நிலம் அளந்தான் திரிவிக்ரமா பூமிய அளந்த எம்பெருமா. இது நல்லது, இது தீயது, இதெல்லாம் பண்ணா நம்மளுக்கு நல்லது, இதெல்லாம் பண்ணா இது கெட்டது அப்படிங்கிறத வேதம் நம்மளுக்கு எடுத்து சொல்றது. அந்த வேதத்தினுடைய வழியில நம்ம நிக்கணும் கண்டிப்பா. அதனாலதான் அடியேன் ஒரு சில வேத சாஸ்திரங்களை நம்ம தினப்படி வாழ்க்கையில நம்ம பண்ற தப்புகளை செய்யாத அந்த வேதத்தை கொஞ்சம் கடைபிடிக்கலாமேங்கிறதுக்கோசம் சாஸ்திரங்களை சொல்றேன். அப்போ அந்த வேதங்கால காட்டப்பட்ட அந்த பக்திகளை நித்திய சூரிகள் அவளா நன்னா அனுபவிக்கிறா. அவ தப்பே பண்ண மாட்டா. இந்த சம்சார வாழ்க்கையில நம்மளுக்கு இப்போ இரவு, அதாவது நம்ம இருட்டுல இருக்கோம். நம்மளுக்கு இன்னும் பொழுது விடியல, இன்னும் உறங்குதியோ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாடோ இல்லையோ. ராத்திரியில இருட்டுல இருக்கோம். நம்மளுக்கு அஞ்ஞானம் போகல, புத்தி வரல இன்னும்.
அதனால அந்த சம்சார தசையில நம்மளுக்கு இன்னும் இரவு, இந்த பிரகிருதி சம்பந்தமான இருள். இந்த பிரகிருதிங்கிறதே, இந்த உலகங்கிறதே இருட்டுதான். ஒளிமயமானது மோட்சம். இதுல அடிக்கடி ஆறிருள் அது நீக்க திரும்ப திரும்ப அடியேன் அதான் திரும்பி 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 உங்ககிட்ட எல்லாம் விண்ணப்பிச்சுக்கிறேன். திரும்ப திரும்ப நிறைஞ்சு நிக்கிற நம்ம கிட்ட இருக்கிற அந்த அஜ்ஞானத்தை, இருளை போக்குறதுக்கு இந்த மதியின் நிலவே அன்றி, இந்த வேதமாகிய சந்திரன் அல்லாத நம்மளுக்கு எந்த விதமான ஸ்மிருதி, எந்த விதமான வழி, எந்த விதமான கதி அடி உள்ளதோ, நம்மளுக்கு உபாயம் ஏதாவது உள்ளதா? அந்த வேதம் சாஸ்திரம் அதை தவிர நம்ம ஈடேறதுக்கு ஏதாவது ஒண்ணாவது உள்ளதா அப்படின்னு சொல்லி வேதாந்த தேசிகர் எடுத்து கொடுக்கிறார். அதனால நன்னா நினைச்சுக்கோங்க, இந்த லீலா விபூதி இருட்டு, நித்திய விபூதி பரமபதம் தான் வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடியது. இங்க நம்ம இரவு, அதாவது இந்த இருட்டிலேயே உழண்டு இருக்கோம். இந்த உழண்டு இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் வெளியில போகணும். வெளியில வர்றதுக்கு என்ன பண்ணணும்? வேத சாஸ்திரங்கள் பெரியவா கிட்ட ஒரு சில வார்த்தைகள் சேர்த்துக்கணும். ஒரு சில வார்த்தைகளை சேர்ந்து நம்ம கொஞ்சமாவது புரிஞ்சிட்டோம்னா, அத போல ஒரு பாக்கியம் நம்மளுக்கு எதுவுமே கிடையாது. ஆனா புரிஞ்சிட்டோமானா மட்டும் போராது. கற்க கசடு அற கற்றபின் நிற்க அதற்கு தகனா திருவள்ளுவர். திருவள்ளுவர் வைஷ்ணவத்துக்கு தான் எல்லா பாசுரங்களையும் சொல்லியிருக்கார். திருக்குறள் அத்தனையுமே வைஷ்ணவ சம்பந்தப்பட்டதுன்னு தான் நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டா எடுத்து சொல்லியிருக்கா. இதை நீங்க அதை தான் தெரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சாஸ்திரங்களை கத்துண்டா போராது, அதை கத்துண்டத அதுபடி நிக்கிறதுக்கு கத்துக்கணும். இன்னைக்கு சாஸ்திர சம்பந்தமா ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்றேன். முடிஞ்சவா கொஞ்சம் தயவு பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. எச்சல் பண்றது தப்பு. எச்சல் எதிர்கலிக்கும், தீட்டு தொடச்சுண்டு போகும்னுவா. எச்சல் எதிர்கலிக்கும், எல்லாத்தையும் எதிர்மறையா மாத்திடும். நம்ம எச்சல் பண்ணி சாப்பிட்டோம்னா எதிர்மறையா மாத்திடும். அதனாலதான் சாப்பிட்டா கையை அலம்பிட்டு தான் அந்த சாப்பிட்ட இலைய கூட எடுக்கணும்னு சாஸ்திரம். அந்த எச்ச கையால நம்ம சாப்பிட்ட தட்டை கூட அலம்பக்கூடாது, நம்ம சாப்பிட்ட இலைய கூட எடுக்கக்கூடாது. அதுதான் சாஸ்திரம். அந்த கைய அலம்பிட்டு தான் அதையே தொடணும். எச்சலை பண்ணிட்டுமானா உடனே போய் கையெலும்பிடணும். பல்ல குத்துறது, நம்ம பின்ன வச்சுட்டு பல்ல குத்துறது, கைய அப்படியே தலையில தொடச்சுக்கிறது, உடம்புல தொடச்சுக்கிறது, அந்த பின்ன அப்படியே வச்சுக்கிறது, இதெல்லாமே தப்பு. பின்னால பல்ல குத்துங்க. பல்ல குத்தினா போய் அதை அலம்புங்க, கைய அலம்புங்க, அந்த பின்ன அலம்புங்க. எச்சல்ங்கிறது அப்படி ஒரு தப்பான ஒரு விஷயம். டம்ளர்ல எச்ச பண்ணி சாப்பிடாதுங்க, தூக்கி சாப்பிட பழகிக்குங்க. அந்த எச்சல் பட்டா எதிர்கலிக்கும், நம்மளுக்கு எதிர்மறை எண்ணங்கள் நிறைய வரும். அடியேன் ரொம்ப நாழி ஆயிடுத்து, இன்னைக்கு இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு சரம ஸ்லோகங்களை மட்டும், அதனுடைய அர்த்தங்களை மட்டும் பார்ப்போம். இந்த பாசுரங்களை விட்டுட்டு சரம ஸ்லோகங்கள் அதனுடைய அர்த்தங்களை மட்டும் நாளைக்கு பார்க்கலாம். அதுல நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதோட சாஸ்திர விசேஷங்களை ஒண்ணுத்த மட்டும் அனுபவிக்கலாம். குற்றம் குறைகள் நிறைய இருக்கும். ஆனா சுவாமிநாதனே பரதெய்வம்னு ஒரு குரூப்,
அந்த சுவாமி என்னுடைய உரைகளெல்லாம் போட்டுன்னு வர்றார். அந்த சுவாமி இப்போ அவருடைய கால் வந்ததுனால தான் கட் ஆயிடுத்து. அந்த சுவாமி இப்போ விண்ணப்பிச்சார். நிறைய விஷயங்கள் சொல்றங்கோ, நன்னா சொல்றங்கோ. திருப்பாவை 30 பாசுரங்களுக்கும் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வராப்புல ரெக்கார்டிங் பண்ணி அனுப்புங்கோ. மார்கழி மாசம் 30 நாளும் நான் அதில் போடணும். நான் ஏற்கனவே கோவில்கள் எல்லாம் உபன்யாசம் நிறைய பண்ணியிருக்கேன் திருப்பாவே. அதெல்லாம் அவருக்கு அனுப்பியிருக்கேன், அவருக்கு தெரியும். அது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பண்ணுவேன். அதனால சுருக்கி 15 நிமிஷம் 20 நிமிஷத்துல கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்கார். இதெல்லாம் எனக்கு கண்ணம் கொடுத்துருக்கிற ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ஏர்வு இல்லாத என்னை, பொருள் இல்லாத என்னை கண்ணம் ஒரு பொருளாக்கி அவன் தனக்கு அவனை பத்தி 4 பேருக்கு சொல்ல வச்சிருக்கான். அந்த பாக்கியத்துக்கு கண்ணா 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 கண்ணான்னு உருகிற நான். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியனுடைய குற்றம் குறைகளை க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். அடியேன் ரொம்ப நாழி ஆயிடுத்து. உங்களுடைய பொறுமையை சோதிக்க விரும்பல. நாளைக்கு சந்திப்போம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. அடியேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. பகவானை பத்தி ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வரோம். பெரியாழ்வார் நம்மளுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும், நம்ம அப்போ என்னெல்லாம் பண்ணுவோம், என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் 10 பாசுரங்களை எடுத்துரைச்சிருக்கார். கடைசியில பாசுரத்துல சொல்லவே சொல்லுவார், செத்து போவது போல் ஒரு நிலையை உணர்ந்து அப்படின்னு சொல்லுவார். நம்ம அந்த பிராணம் போர்ச்சையும் நம்மளுக்கு என்னென்ன கஷ்டம்லாம் வரும், அது இல்லாத இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப விவரமா சொல்லியிருப்பார். அடியே நேத்து விண்ணப்பிச்சேன் இல்லையா, போல நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, இதெல்லாமே கொஞ்சம் இது பண்ணி சொன்னேன் நேத்திக்கு. இப்போ இதுல நம்ம என்ன பார்க்கலாம்னா, இவர் என்ன சொல்றார் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். மேல் எழுந்து நம்மளுக்கு இது இப்படிதான் இருக்குமா, நம்ம பிராணம் போர்ச்சையும் நம்மளுக்கு இப்படிதான் இருக்குமா, ஆனா அதை பிறரால உணர முடியாது. நம்மளுக்கு இப்படியெல்லாம் நம்ம அவஸ்தைப்படுறோங்கிறத பிறரால உணர முடியாது அப்படிங்கிறது தான் பெரியவாள்லாம் எடுத்து சொல்றார். நம்ம இப்படிதான் கஷ்டப்பட்டு தான் போவோம். நம்மளுடைய ஜீவன் வெளியில போறதுக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் போகும். ஆனால் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு போறத கூட இருக்கிறவாளால பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், இது போல இழுத்துண்டு கிடக்கு அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருக்கலாம். எனக்கு இதெல்லாம் தோணி இது பண்ணி ஒரு சிலர் பிராணம் பொறச்சைகள்லாம் கூட இருந்திருக்கேன். அப்போ ஒரு மாதிரி கொல 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 கொலன்னு ஒரு சத்தம் வரும் அவகிட்டேந்து. கிராமத்துல எல்லாம் குழவு கொட்டிடுத்து அப்படின்வா. அது என்னங்கிறத துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமி ஒரு தடவை விவரிச்சு கொடுத்தார். அவருடைய தாத்தாக்கு நடந்ததாகவும் அதை சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறதாவும் துஷ்யந்த் ஸ்ரீதர் சுவாமி ஒரு தடவை எடுத்து கொடுத்தார்.
அந்த குழவு கொட்டுறது, கொல கொல கொலன்னு சவுண்டு வருது. என்னன்னா, நம்மளுடைய ஆத்மா வெளியில கிளம்பணும்னா, தயிர் கடையிறாப்புல ஒரு சத்தம் வருமாம். அது கிளம்புற செய்யும். அந்த மாரி ஒரு சத்தம் வருமாம். அந்த சத்தம் வந்துருச்சுன்னா, அந்த ஆத்மா வெளியில கிளம்பிடுத்து. அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆத்மா வெளியில கிளம்புறதுக்கு அந்த மாரி ஒரு சவுண்டு குடுக்குமாம். அந்த அவ பாட்டி சொன்னாளாம். அவ தாத்தா ரொம்ப அடுக்கடையா படுத்துட்டு இருந்தப்போ, பக்கத்துல போய் பாரு, தயிர் கடையிற சத்தம் வருதான்னு காது வச்சு கேட்டு பாரு. அப்படி சத்தம் வந்ததுனாக்க, நம்ப இது பண்ணிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவ பாட்டி சொன்னதா, அவர் போய் கேட்டதாவும், அவ தாத்தாக்கு அந்த மாரி சத்தம் வந்ததாகவும், அந்த அதுக்கப்புறம் அவ தாத்தாவுடைய பிராணம் போனதாவும் அவர் சொல்லியிருக்கார். அந்த மாரி அந்த மரண அவஸ்தைங்கிறது அதான். அதாவது அவ்ளோ சட்டுன்னு நம்ப ஆத்மா வெளில போகாது. இவர்கிட்ட தர்மர்கிட்ட யக்ஷன் வந்து வ 4 சகோதரர்களும் ஏதோ ஒரு பூ பறிக்கிறதுக்கோசரம் போறா ஒரு கான காட்டுல. அப்போ வந்து ஒரு நதி தண்ணீல அந்த தீர்த்தம் பட்ட உடனே அவ 4 பேருமே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. தர்மபுத்திரர் திரும்பி தேடிண்டு போறார். அப்ப யக்ஷன்கிறவன் வந்து, நான் சொல்ற கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னீங்கன்னா உங்கள உயிர்ப்பிக்கிறேன். அப்படின்னு சொன்னப்போ தர்மகிட்ட கேள்வி கேட்கிறார். தர்மன் சொல்றார். அப்புறம் எல்லாரும் உயிர்ப்பித்து எழுந்து வந்துடுறா. அது ஒரு தனி சரித்திரம். இதுல மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா கிளைக்கதைகள் தான் நிறைய வரும். ராமாயணம் மாதிரி கிடையாது மகாபாரதம். அதுல நிறைய கிளைக்கதைகள் நிறையவே வரும். நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கதைகள் அதுல நிறைய வரும். யக்ஷன் கேக்குறானா தர்மபுத்திரர்கிட்ட, இந்த உலகத்திலேயே எது ரொம்ப அதிசயம்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறானா. அப்ப தர்மபுத்திரர் சொல்றாராம், இந்த உடம்புல 9 வாசல், அதாவது 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு, நம்ம வாய், 2, 4, 5 எழுத்து, 7 எழுத்து. மலம் தழிக்கிற வாய் ஒண்ணு, ஆசன வாய் ஒண்ணு. மொத்தம் 9. நம்ம மூஞ்சிலேயே 7 ஆயிடுது. 2 காது, 2 கண்ணு, 2 மூக்கு துவாரம், ஒரு வாய். மொத்தம் 7 ஆயிடுது. மலம் கழிக்கிறது 1, சிறுநீர் கழிக்கிறது 1. 7 துவாரம். இந்த 7 துவாரம் இருக்கிற 7 துவாரம் இருக்கிற பட்டணம் தான் இந்த உடம்ப சொல்லுவா பெரியவாள்லாம். அந்த 7 துவாரமும் திறந்தே தான் இருக்கு. இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள இருக்கு. இது அந்த டைம் வந்தா, அப்போ அந்த மரண அவஸ்தைப்பட்டு தான் வெளியில போகும். ஒரு நல்ல ஆத்மாவா இருந்ததுன்னா, நம்ம குழந்தை எல்லாம் பொறந்தா பாத்தீங்கன்னாக்க, உச்சிக்குழி மூடிட்டான் பாரு, உச்சிக்குழி மூடிட்டான் பாருன்னு பெரியவா சொல்லுவா. இன்னுமே கூட நம்மளுக்கு உச்சியில ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே அழுத்தி விட்டாக்கா அந்த இடத்துல இது பண்ணும். உச்சிக்குழின்னு சொல்லுவா. அதுதான் சூக்ஷ்ம நாடி. அது வழியாதான் நல்ல ஆத்மா வெளியில போகும்னு சொல்லி சொல்லுவா பெரியவாள்லாம். பாவம் பண்ணின ஆத்மா ஒன்னா கண்ணு வழியா பிராணம் போச்சு, கண்ணு திறந்ததே இருந்துன்னுவா, தூங்குறாப்புலயே இருக்கான்னுவா, மூக்கு வழியா போயிருக்கும், ஒரு சிலருக்கு வாய் பொளந்திருக்கும், ஒரு சிலருக்கு மலம் வெளியில வந்திருக்கும், ஒரு சிலருக்கு சிறுநீர் வெளியில வந்திருக்கும். அந்தந்த வழியில அந்த ஆத்மா வெளியில போயிருக்கும். அப்படி நம்ம ஆத்மா வெளியில போற அந்த கடைசி நேரம், அதுதான் இந்த இடத்துல ஆழ்வார் எடுத்து சொல்றத கொஞ்சம் நான் உங்களுக்கு விவரிச்சு சொன்னேன் அடியேன். மேல் எழுந்தது ஓர் வாயு கிளந்து, அந்த உள்ளுக்குள்ளேருந்து தயிர் கடையிறாப்புல அந்த சத்தம் போட்டு, அந்த பின்னாடி முதுகு தண்டுல அடியில தான் இந்த ஆத்மாவினுடைய அந்த ஜீவன் இருக்கும். அதுதான் வெளியில கிளம்பும். அங்கேந்து வந்துதான் உடம்பு பூராத்தையும் மீட்டுண்டு மேல சூட்சும நாடி வழியா நம்மளுக்கெல்லாம் போகும். ஒரு சிலருக்கு கண்ணால போகும், காதால போகும், மூக்கால போகும், ஏதோ ஒரு விதத்துல.
அந்த மேல் எழுந்தது ஓர் வாயு கிடந்து, நம்ம ஆத்மா கலந்து மேல் மிடற்றி மேல் பக்கமா கிளம்பி வந்து இணை உள் எழ வாங்கி அந்த தயிர் கடைகிறாப்புல பண்ணி காலும் கையும் விதிர் விதிர்த்து. இது நம்மளுக்கெல்லாம் தெரியாது. அந்த பிராணம் போறச்சையும் அவளுக்கு அந்த காயல் கையெல்லாம் விதிர்க்குமா அப்படியே. பெரியாழ்வார் அவருக்கு பிரத்யட்சமா கண்ணன் காட்டினதுனால பெரியாழ்வாரால இந்த வார்த்தைகளை சொல்ல முடியுது. நம்ம அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த காலும் கையும் விதிர்த்த நம்ம பார்த்துட்டு இருக்கோம், அவ பாட்டுல படுத்துட்டு இருக்கா, இது என் காலும் உதறல கையும் உதறலன்னு நம்ம நினைச்சுக்க கூடாது. உள்ளுக்குள்ள அந்த ஒரு விதிர்ப்பு இருக்கும். அந்த பிராணம் போறச்சையும் என்னை விட்டுட்டு போறையே ஆத்மா நினைக்கும், இந்த உடம்ப விட்டுட்டு நம்ம போறோமே, லேசில போகாத ஆத்மா. காயும் விதிர் விதிர்த்து ஏறி கண் உறக்கம் ஆவது, ஏறி வெளியில போயிடுத்து ஆத்மா. ஏறி கண் உறக்கம் ஆவது அதன் முன்னம். நம்ம பிராணம் போனா நம்ம கட்டையாயிடும். கண் உறக்கம்னா அதுக்கப்புறம் நம்மளால எழுந்திருக்க முடியாது, ஏன்னா ஆத்மா வெளியில போயிடுது. கண் உறக்கம் ஆவது அதன் முன்னம் மூலம் ஆகிய ஒற்றை எழுத்தை பிரணவம். அத 3 மாத்திரை உள் எழ வாங்கி. ஸ்திரீகளுக்கெல்லாம் நம்ம நாபிலேந்து தொப்புள் கொடி வழியா நம்ம குழந்தைகளை நம்ம உண்டாக்குறோம், உருவாக்குறோம், அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், பிரசவிக்கிறோம். தொப்புள் கொடி சொந்தம்னு சொல்லுவா. தொப்புள் கொடி அறுத்தாச்சான்னு தாய்க்கும் குழந்தையும் பிரிக்கிறதா இருந்தா அந்த தொப்புள் கொடியை தான் கட் பண்ணுவா. அந்த குழந்தைக்கு தொப்புள்ள அந்த கொடி கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும், அது காஞ்சு கீழே விழும். இதுதான் தொப்புள் கொடி பந்தம்னு சொல்லுவா. அதனால ஸ்திரீகள் யாருமே பிரணவம் எப்படி இது பண்ணணும்னா, அடியேன் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்கோசரம் சொல்றேன், சொல்லக்கூடாது. ஆனா எப்படிங்கிறத தெரிஞ்சாதான். ஒரு சிலர் பிரணவ ஜபம் பண்ணுவாங்க இல்லையா, அநேகமா சன்னியானம் பண்றவா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தெரியாத ஒரு சிலருக்கோசரம் அடியேன் 3 மாத்திரை உள் எழ வாங்கி. 3 மாத்திரைங்கிறது காலம், நொடி பொழுது மாத்திரை, இது எல்லாமே கால நிர்ணயம். நாள் திங்கள் எப்படி இருக்கோ, காத்தால சாயங்காலம் எப்படி இருக்கோ, அந்த மாதிரி நொடி மாத்திரை நாழிகை இது எல்லாமே கால நிர்ணயம், கால அளவு. 3 மாத்திரை. அடிவயத்திலேந்து அந்த பிரணவ நம்ம மூச்சு அப்படியே கொஞ்ச நேரம் நிறுத்தி அந்த ஓங்கிறதுல அப்படியே மூச்சை நிறுத்திடணும். அதுக்கப்புறம் தான் இம்ங்கிற வார்த்தையை சொல்லணும். அததான் இந்த இடத்துல எடுத்து சொல்றார். ஒற்றை எழுத்து ஓம். பிரணவங்கிறது ஒரே ஒரு எழுத்து. 3 மாத்திரை உள் எழ வாங்கி அடிவயத்திலேந்து கொண்டு நம்மளுடைய பிராணனை கொஞ்ச நாடி நிறுத்தி, நம்ம மூச்சு காத்த கொஞ்ச நாடி நிறுத்தி அந்த பிரணவ ஜபம் பண்ற செய்யும். வேலை வண்ணனே, வேலைன்னா கடல், கடல் போல வண்ணனை மேவுதீராகி. அந்த நம்மளுக்கு அந்த பிராணம் போற நேரம் அநேகமா நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். நம்மளுடைய உடம்பு வேதனை வச்சே நம்மளுக்கு புரிஞ்சு போயிடும். நம்ம மனசுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம பிராணம் போறதுங்கிறது. அப்போ வேற எந்த சிந்தனையும் இல்லாத ஒன்னா பகவான நினைங்கோ, இல்லாட்டா அந்த பிரணவத்தை 3 எழுத்து உள்ள இடம் வாங்கி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவா. அடியன் இன்னொரு விண்ணப்பம், ஸ்திரீகள் எப்பவுமே பிரணவத்தை நம்ம உச்சரிக்க கூடாது, சாஸ்திரம் கிடையாது. நம்ம பிரணவத்தை உச்சரிக்க கூடாது. நம்ம ஆம், இப்ப கார்த்தால திருமந்திரம் உச்சரிக்கிறதா இருந்தாலும் கூட அதுல அந்த முதல்ல பிரணவம் இருக்கிறத அம்
நமோ நாராயணாய அப்படிதான் சொல்லணுமே தவிர நம்மளுக்கு அந்த பிரணவத்தை உச்சரிக்கிறதுக்கு நம்மளுக்கு தகுதி கிடையாது. அடியேன் இன்னும் சுத்தபத்தமா இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்தேன். இதை காத்தால மடியா தான் சொல்லணும். அடியேன் படுத்துக்க போற வரைக்கும் கொஞ்சம் மடியா தான் இருப்பேன். ஏன்னா இனிமேனா பெருமாளெல்லாம் ஏழை பண்ணி விளக்கு மட்டும் மலையேற்றிட்டு வந்தேன். இப்போ இனிமே பெருமாளெல்லாம் ஏழை பண்ணி எல்லாமே பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த மடியை காப்பாற்றுவேன். காத்தால மடியா இருக்கிற செய் மட்டும்தான் திருமந்திரத்தை உச்சரிக்கணும், ஜபம் பண்ணணும். கண்டிப்பா ஜபம் பண்ணணும். ஆனா ஆச்சாரியன் கிட்ட போய் சமாசிரம் பண்ணிட்டு அவர்கிட்ட உபதேசம் பெற்றுட்டு தான் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம் தயார். இது நாலுத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நாடி இல்லையா 12 தரம், நாடி இருக்கா 108 தரம், நம்மளுடைய சௌகரியம் அது. ஆனா கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றான். அவனை பகவானை நினைங்கோ அப்படிங்கிற வேலை வண்ணனே மேவுதீர் ஆகில். அந்த பிரணவத்துல நினைச்சுட்டோம்னாக்க மனசுல நினைச்சுட்டா பகவான் கண்ணுக்கு வந்துருவான். விண் அதனிலும் மேவலும் ஆம், விண் அகம் அதிலும் மேவலும் ஆம். விண்ணகம் நம்மளுக்கு விண்ணகம் எது? மோட்சம். நம்மளுக்கெல்லாம் வேண்டியது மோட்சம். நம்மளுக்கு இந்திர லோகமும் வேணாம், சத்தியலோகமும் வேணாம், கைலாசமும் வேணாம், நம்மளுக்கு எதுவும் வேண்டாம். நம்மளுக்கு மோட்சம் கிடைச்சா போறோம் அப்படின்னு அவர் அருளிய அந்த சொல்கள் மனசுல பதியந்து. இது மனசுல பதியத்துக்கோசரம் அஜாமளனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் பார்க்கலாம். அஜாமளன் உயர்ந்த குலத்துல பிறந்தான். உயர்ந்த குலத்துல பிறந்து நன்னா வளர்ந்தான். சாஸ்திரங்கள்லாம் கத்துண்டான். கல்யாணம் ஆச்சு, குழந்தைகள்லாம் பிறந்தது. எல்லாரோடையும் தான் நன்னா வாழ்ந்துட்டு இருந்தான். அப்போ அந்த காலத்துல அடிக்கடி காடுகள்ல போய் சுள்ளி எல்லாம் எடுத்துட்டு வருவா. காடுகள் தான் அப்பெல்லாம் பிரதானமா இருக்கும். காடுகள்ல போய் சுள்ளி எல்லாம் எடுத்துட்டு வருவா. அப்படி சுள்ளி எல்லாம் எடுத்துட்டு வரத்துக்கோசரம் ஒரு நாள் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, ஒய்ஃபு கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு காட்டுக்குன்னு போறான். நம்மளுக்கு எல்லாருக்குமே போராத காலம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாமே நம்ம நன்னா பண்ணிட்டு தான் இருப்போம். திடீர்னு நம்மளுக்கு ஒரு கிறுக்கு பிடிச்சிரும். கிறுக்கு பிடிச்சிட்டோமானாக்க நம்ம பண்ணக்கூடாதது எல்லாத்தையும் பண்ணுவோம். அச்சாமளன் அப்படிதான் பண்ணான். அங்க போனான். காட்டுல போய் எல்லாத்தையும் சேகரிச்சுட்டு இருக்கிறதையுமே அங்க ஒரு வேசி, தேவதாசி, அவளை பார்க்கறான். அவளை பார்த்தா அவனுக்கு திடீர்னு புத்தி தடுமாறி போயிடுது. புத்தி தடுமாறி போய் அவளை பார்த்துட்டு மயங்கி போறான். அப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். சரின்னு சொல்றாவோ. 2 பேருமா சேர்ந்து அந்த காட்டுக்குள்ளேயே ஒரு குடிசை போட்டுண்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பெத்துண்டு வாழ்ந்துட்டு இருக்கா. தான் எவ்வளோ சாஸ்திரம் படிச்சிருக்கோம், தான் எப்பேற்பட்ட குலத்துல பிறந்திருக்கோம், இந்த மாதிரி இவளோட போய் நம்ம குடும்பம் நடத்துறோமே, அங்க தன்னுடைய மனைவி இருக்காளே, தன்னுடைய குழந்தைகள் இருக்கே, எந்த சிந்தனையுமே இல்லை அவனுக்கு. மனசு பிறண்டு போயிடுத்து அவனுக்கு. அப்படி இருக்க செய்யும். இது அந்த மாதிரி காலம் அவனுக்கு ஓடின்னு இருக்கு. அப்போ கன்யாகுப்சோங்கிற நாட்டுலதான் அவன் இருக்கான். அங்கதான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். அங்கேருந்து இந்த காட்டு வந்தவன் தான் புத்தி தடுமாறி போய் இப்படி ஆயிட்டான். வயசாயிடுது. 88 வயசா அவனுக்கு. அவனுடைய பிராணம் போர் செய்யும். அப்போ அந்த பிராணம் அவஸ்தை வருது அவனுக்கு. அந்த பிராண அவஸ்தை வர செய்ய என்ன ஆகும்னா, நமன் தமர்களை வாய் கொடரித்து சுவாமி தேசிகனே பரதெய்வம் அப்படிங்கிற குரூப் அடியேன்.